ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். உங்களால் காசிக்கு போகவே முடியலன்னா இந்த அவினாசியப்பர் கோயிலுக்கு வாங்க. ஏன்னா இந்த கோயில் காசிக்கு இணையான கோயில். இந்த கோயிலுக்கு வந்தால் காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும். சிவன் இங்கே அவினாசி அப்பராகவும் அம்மன் இங்கே கருணாம்பிகையாகவும் காட்சி தராங்க. அவினாசிக்கு என்ன அர்த்தம்னா, விநாசம்னா அழியக்கூடியது, அவினாசினா அழிவில்லாதது. கோயில் முன்னாடியே 2 அழகான ராஜகோபுரம் ரொம்ப கம்பீரமாக இருக்குது. இந்த குளத்தில் ஒரு குழந்தைய முதல்ல முழுங்கிருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரர் பதிகம்பாடி முதலையோட வாயிலிருந்து அந்த குழந்தைய எடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னா நேராக திருப்பூர் வந்துடுங்க. திருப்பூர்லேருந்து அவினாசிக்கு பஸ் இருக்குது. அவினாசி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் கோவில் இருக்குது. நீங்கள் நடந்து இல்லைனா ஆட்டோவில் கோயிலுக்கு போகலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயில் திறந்துருவாங்க. கோயில் திறந்ததும் அவினாசி அப்பரை தரிசனம் பண்ணுவோம். சிவனை பார்க்க போகிறோம். உள்ள மொபைல் அலோடு இல்லை. தரிசனம் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். தரிசனம் பண்ணியாச்சு. இது தட்சிணாமூர்த்தி. செந்தில் ஆண்டவர் முருகர். இங்கே இருக்கிற தூண்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பால தண்டாயுதபாணி முருகர் கோயில். மீண்டும் நான்
உங்களை அடுத்த கோவிலில் சந்திக்கிறேன்.